கொடுப்பதற்காக நன்றி தகப்பனே. கர்த்தத்தாமே இந்த ஊழியத்தை உங்க கருத்து ஒப்புக் கொடுக்கிறேன். கர்த்தத்தாமே நேர்த்தியா இவ்வளோ மாதங்கள் எங்கள் கர்த்தத்தாமே நீ இடைப்பட்ட தீர்ப்பதற்காக நன்றி தகப்பனே. நாங்கள் ஆரம்பிக்கும் கர்த்தர் முடிவு சம்பூர்ணமாய் இருக்க போவதற்காக நன்றி தகப்பனே. நீரே கூட இருக்க கர்த்தர் இன்னும் நிறைய விசுவாசம் நிலையத்தை ஆயத்தப்படுத்தி திருசபையில சேர்க்கிற ஊழியத்தை நாங்கள் செய்து கொண்டிருக்கோம். இன்னும் நிறைய விசுவாச நிலையில சேர்க்கத்தக்க நீரே திருப்பி பயன்படுத்த போவதற்காக நன்றி தகப்பனே. இன்னும் அதிக காரியங்களை நாங்கள் விதைக்கவும் கர்த்தர் 100 மடங்கும் 1000 மடங்கும் எங்களுக்கு பலன் தர போவதற்காக நன்றி தகப்பனே. மீதானதை நீரே பொறுப்படுத்திக் கொள்ளலாம். கர்த்ததாவே நீரே இடைவர போவதற்காக நன்றி இயேசுவா. பேசி வளர்ந்தவை குறித்து நல்ல பிதாவே. என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதே. எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புதே. என்னென்ன துன்பங்கள் நம்மில் வந்த போதும் தீர்த்த இயேசு அற்புதே. எத்தனை தொல்லைகள் நம்மை சூழ்ந்த போதும் காத்த இயேசு அற்புத. உலகத்தில் இருப்போதிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உலகத்தில் இருப்போனிலும் எங்கள் இயேசு பெரியவர் அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. உண்மையாய் அவரை தேடும் யாவருக்கும் இயேசு அற்புதரே. அற்புதர் 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 இயேசு அற்புதர். அன்றிலும் வாழ்வை இன்பமாய் மாற்றும் இயேசு அற்புதர். ஆண்டவராகிய இயேசுவின் நாமத்தினால இந்த பகுதி வாழ் மக்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான சகோதர சகோதரியே, சத்தத்தை கேட்கிற யாரா இருந்தாலும் உங்களுக்காக ஒரு நற்செய்தியை சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். அந்த நற்செய்தி என்னென்று கேட்டால், இயேசு கிறிஸ்து உங்களை எல்லாரும் நேசிக்கிறார் என்பதே இந்த நல்ல செய்தி. இயேசு கிறிஸ்து அவர் யார் எங்களை நேசிக்க வேண்டும் என்று கேட்கலாம். 2000 வருடங்களுக்கு முன்பாக இந்த பூமியில வந்து நன்மை செய்கிற தேவனாய் சுத்தித்திருந்தார் என்று பார்க்கிறோம். அநேக நன்மைகளை செய்திருக்கிறார், அநேக அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்திருக்கிறார். பிரியமான சகோதர சகோதரியை, அதிலே ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறேன். நிறைய காரியங்கள் செய்திருக்கிறார். இருந்தாலும் ஒரு காரியத்தை, ஒரு குறிப்பாக ஒரு காரியத்தை உங்கள் மத்தியிலே சொல்லுகிறோம். திரளான கூட்டத்தின் அடியிலே இயேசு கிறிஸ்து அற்புதம் செய்கிற தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, ஒரு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து அந்த படகிலே படுத்திருந்தார். திடீரென்று காற்று புயல் அடிக்க காண்பார்கள். எல்லாரும் நடுங்கினார்கள். சீஷர்களால் நடுங்கினார்கள். ஐயரே, நாங்கள் அழிந்து போவது உங்கள் சித்தம் இல்லையா? உமக்கு சுத்தமா? அப்படி என்று சொல்லுகிற வேளையில் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த படகில இருந்த அந்த இயேசு கிறிஸ்து எழுந்து அந்த காற்றையும் கடலை அந்த இறையாது என்று அமைதலாய் இருந்து என்று ஒரு வார்த்தை சொன்னார். அந்த வார்த்தையிலே அற்புதம் நடந்தது. இயேசு கிறிஸ்து அதட்டினார். காற்றையும் கடலையும் அதட்டினார். இயேசுவுக்கு அந்த காற்றும் கடலும் கீழ்ப்படிந்தது. அதே போல உங்க வாழ்க்கையிலே கூட இயேசு இருக்கிறார். ஒரு மூலையில இயேசு தூங்கட்டும் நீங்க விட்டுறாதீங்க. உங்க வாழ்க்கையிலே கூட ஒரு புயல் வீசலாம், பல விதமான அலைகள் கொந்தளிக்கலாம். வாழ்க்கையில என்ன வாழ்க்கை என்று கொந்தளிக்கலாம். அலைகள், துன்பங்கள், பிரச்சனைகள். அங்கே சீஷர்கள் எப்படி அலையிலே பாதிக்கப்பட்டார்கள், அதே போல உங்க வாழ்க்கையில ஒரு சம்பவம் நடக்கலாம். இயேசு கிறிஸ்து உங்க வாழ்க்கையில ஒரு மூலையில் அவரை விட்டு நீ சும்மா இருந்தீங்கன்னா இப்படி ஒரு புயல் வரும். ஆனாலும் கூட இயேசு கிறிஸ்துவை நீங்க தட்டி எழுப்பி, ஆண்டவரே இந்த பிரச்சனையில் விடுதலை கொடுங்க, இந்த காரியத்தில் விடுதலை கொடுங்க.
எதிர்காலம் வந்தாச்சே. உன்னை நினைத்து சிறுவையிலே தாகம் தாகம் என்றார். இயேசுவிடம் ஓடிவா, துயரத்தம் உனக்காக தீயவும் வாழ்வும் மாற. துயரத்தம் உனக்காக தீயவும் வாழ்வும் மாற. காயங்கள் உனக்காக உன்னோயெல்லாம் தீர. காயங்கள் உனக்காக உன்னோயெல்லாம் தீர. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த ஜனங்களில் உள்ள பகுதிகளில் நாங்கள் சுவிசேஷத்தை அறிவிக்க வழியாக வந்திருக்கிறோம். இயேசு கிறிஸ்து எங்கள் வாழ்விலே செய்த நன்மைகளை நாங்கள் தினந்தோறும் நாங்கள் ருசி பார்த்துருக்கிறோம். அந்த நன்மையை நாங்கள் சொல்வதற்காக தான் இந்த பகுதியில் வந்திருக்கிறோம். நாங்கள் இலவசமாக தான் பெற்றோம் இந்த நன்மைகள். யாரோ இடத்துல நாங்கள் பணங்களோ கொடுத்தோ ஏதோ ஒரு தியாகம் பண்ணி நாங்கள் வாங்கவில்லை. வாங்கினது எல்லாமே இலவசமாக கொடுத்தோம். இப்படிப்பட்டவங்க தான் வழிபோக வந்து எங்கள் வீட்டு அருகே சொன்ன சுவிசேஷத்தை வைத்து தான் நாங்கள் அவர்கள் சர்ச்சைக்கு போனோம். அந்த உபதேசத்தை கேட்டோம். அனுதினமும் இயேசு கிறிஸ்துவின் உபதேசத்தின் வழியாக அவர்கள் ஒவ்வொரு நாளும் போதிக்கிறது வழியாக நாங்கள் அதன்படி நடந்தோம். அதன்படி நடந்ததுனால எங்களுக்கு பல நன்மைகளை அவர் செய்தார். எங்களுடைய ஒவ்வொரு வாழ்க்கையிலே எங்களை திருப்பு முனையாக மாற்றினார். நாங்கள் கஷ்டத்திலையும் துயரத்திலையும் எப்படி அது வாழ்வோம் என்ற வாழ்க்கையே நாங்கள் இழந்து போன நிலையில் இருக்கும்போது கூட இயேசு கிறிஸ்துவான வார்த்தையானது எங்களுக்குள் வந்து எல்லா விதத்திலையும் பூரணப்படுத்தி எங்களை ஒரு திருப்தியாய் நடத்தி கொண்டது. அந்த இலவசமாய் பெற்ற அந்த வார்த்தை தான் உங்களுக்கு நாங்கள் சொல்வதற்கு வந்திருக்கிறோம். இந்த பகுதியிலே நாங்கள் வந்திருக்க நோக்கம் என்னவென்றால் அவர் செய்த நன்மைகளை சொல்வது தான் வந்துடும். 2000 வருஷத்துக்கு முன்னாடி தான் அவர் பிறந்தார். மனுக்குலமாக பிறந்து மனித அவதாரம் எடுத்து அவர் தனக்காகவே தன் ஜீவனை கொடுத்து நம்மளுக்காகவே அவர் எல்லா ரத்தத்தையும் சிலுவையிலே சிந்தினார் என்று நாங்கள் நினைப்போம். அன்னைக்கு சிந்தினது மட்டும்தான் அல்ல, இன்னைக்கே எங்கள் வாழ்க்கையிலே ஒரு ஒளிமயமாக தான் இருக்கிறார். ஆலோசனையின் கர்த்தராக இருக்கிறார். எங்களுக்கு அனுதினமும் போதிக்கிறவராக இருக்கிறார். எங்களை செம்மையான வழியிலே நடத்துகிறவராக இருக்கிறார். பாவத்திலிருந்து எங்களை நீக்கி வழி நடத்துகிறவராக இருக்கிறார். வழக்கத்தில் குணாபீதில் நாங்கள் அகண்டுக்கு போய் கலந்தோம், அப்படி விழுந்து கலந்தோம். எங்களை மீட்டெடுத்து அந்த இரட்சகர் எங்களுக்குள்ள வந்ததினாலே நாங்கள் இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு சாட்சியாக சொல்ல வந்திருக்கிறோம். ஸ்தோத்திரம். அருமையான அன்பு சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலும் கர்த்தருடைய வாசல் சபையின் சார்பாகவும் பரலோக ஒளியின் ஊழியின் சார்பாகவும் நாங்கள் உங்களை ஆசீர்வதிக்கிறோம். சுகமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சமாதானமாக இருங்க. இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே நம்முடைய ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்பவர் யார் என்பதை நீங்கள் அறிய வேண்டும் என்பதை நாங்கள் ஆவலோடு இந்த சமயத்து சாயங்கால வேளையிலே சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் 2020 ஆண்டுகளுக்கு முன்பாக இருந்த இயேசு கிறிஸ்து
இன்றைக்கும் ஜீவிக்கிறாரா அப்படிங்கிற ஒரு அவிசுவாசம் அவநம்பிக்கை நமக்குள் உருவாகும். ஆனால் வேதம், பரிசுத்த வேதாகம் சொல்கிறது, ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனோடு இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட அந்த வார்த்தையானது மாம்சத்தோடு இரத்தத்தோடுமாக கலந்து இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து கிட்டத்தட்ட 33 ஆண்டுகளாக இந்த உலகத்தில் ஜீவித்தார். 30 ஆண்டுகளாக தன்னுடைய பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்தவர்களாய் அவருக்கு என்னென்ன தேவைகள் அந்த தேவைகளை அவரோடு கூட வேலைகளை செய்து பணியாற்றி வந்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையிலே தேவனுடைய வார்த்தை அவருக்கு கிடைக்க 30வது வயதிலே யோர்தான் ஆற்றாங்கரையிலே யோவான் சானகன் என்கிற அந்த தீர்க்கதரிசி மூலமாக ஞானஸ்நானம் பெறுகிறார். அங்கே ஞானஸ்நானம் பெற்று கரையேறுகிற வேளையிலே பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படுகிறார். இப்படி நிரப்பப்படுகிற அந்த காலகட்டத்திலே 3 ஆண்டுகளாக இறைபணி செய்து கொண்டிருக்கிறார். இறைபணி மட்டுமல்லாமல் மக்களுக்கு தேவையான நன்மைகள், குறிப்பாக கூடைகள் பார்வையிடவும், செவிடர்கள் கேட்கவும், முடவர்கள் நடக்கவும், குஷ்டரோகி சுஸ்தமாகவும், மரித்தவர்கள் உயிரோடு எழும்பவும், பிசாசில் பிடியில் அகப்பட்டவர்கள் விடுதலை பெறவும், பாவ மன்னிப்பு கிடைக்கும்படியாக இப்படி பல நன்மைகளை செய்தபடினாலே மக்கள் அவர் மேலே நாட்டம் கொண்டு ஆசை கொண்டு விருப்பப்பட்டு அவரை ஏற்றுக்கொண்டார்கள். பல அற்புதங்கள் நடந்தது. இன்றும் அவரை விசுவாசித்து கொண்டிருக்கிறார்கள். இப்படிப்பட்ட சூழ்நிலை தான் இந்த இயேசுவை அறியாத இந்த காலத்திலே எங்களுக்கும் இதை போல முச்சந்தியிலிருந்து சொல்லப்பட்ட வார்த்தைகளை கேட்கும் போதும் எங்களுக்குள்ளே ஒரு விசுவாசம் உண்டாகி ஆலயத்துக்கு செல்ல ஆரம்பித்தோம். அங்கே கொடுக்கப்படுகிற வார்த்தை மட்டுமல்லாமல் பரிசுத்த வேதாகமத்தையும் வாசிக்க ஆரம்பித்தோம். அதை வாசிக்க 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 எங்களுக்குள்ளே விசுவாசம் அதிகரித்தது. அந்த இயேசு என்பவர் எப்படிப்பட்டவர் என்பதை நாங்கள் அறிந்தோம். நன்மை மட்டுமல்லாமல் பாவ மன்னிப்பும் அவர் மூலமாக உண்டாகிறது என்று சொல்லி பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்ட ஒவ்வொரு எழுத்துக்களையும் நாங்கள் விசுவாசித்தோம். முடிவே இல்லை. தெய்வமே இயேசையா, உன் மனதால் துதிப்பேன், சோத்தரிப்பேன். மனதுருகும் தெய்வமே இயேசையா, உம்மை மனதால் துதிப்பேன், சோத்தரிப்பேன். எங்களது பாடுகளை எங்களுக்கு சமாதானம் உண்டு பண்ணும் தண்டனையும் உண்மையிலே விழுந்ததையா, ஐயா உண்மையிலே விழுந்ததையா, ஐயா உண்மையிலே விழுந்ததையா. நீ நல்லவர், சர்வ வல்லவர், நீ நல்லவர், சர்வ வல்லவர். உன் இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்புக்கு அளவே இல்லை, உங்க இரக்கத்துக்கு முடிவே இல்லை, உங்க அன்பிற்கு அளவே இல்லை. அவை காலைதோறும் புதிதாயிருக்கும், அவை காலைதோறும் புதிதாயிருக்கும். எங்களுக்கு அன்பான பகுதிவாழ் மக்கள் அனைவருக்கும் எங்கள் பரலோக ஒளி ஒளியின் சார்பாகவும் எங்கள் அன்பான இயேசு நாமத்தின் மூலம் உங்கள் அனைவருக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். எங்களோடு இருக்கிற ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எங்களை விசாரிக்கிற ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். எங்களை விசாரிக்கிற உங்களை விசாரிப்பார். இந்த ஞாயிற்றுக்கிழமை அதுவும் அவர்கிட்ட வந்து நாங்கள் பேச வந்திருக்கிறோம், ஆண்டவரை பற்றி பேச வந்திருக்கிறோம். நீங்கள் அன்பான இந்த அமைதியான நேரத்தில் நீங்கள் ஏதோ டிவி பார்த்து சாப்பிட்டு கொண்டு இருந்தது விளையாட்டுக்கலாம். இருந்தாலும் உங்களுக்கு நாங்கள் எதுவும் தொல்லை கொடுத்தா நினைக்க வேணாம். நீங்கள் வந்து இந்த வார்த்தையை கொஞ்சம் அன்பாக கேட்டு விசாரிக்கணும். ஆண்டவரை நேசிக்கணும். எங்கள் ஆண்டவரை நீங்கள் நேசிங்க. உங்கள் குடும்பத்தில் இருக்கிற தொல்லைகள், தொந்தரவுகள், கஷ்டங்கள், நஷ்டங்கள், துக்கங்கள், வியாதிகள், பலவீனங்கள், கண்ணீர்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அப்புறப்படுத்துகிற ஆண்டவர் எங்களோடு இருக்கிற ஆண்டவர் உங்களோடு இருப்பார். எங்களை விசாரிக்கிற ஆண்டவர் உங்களை விசாரிப்பார். ஆண்டவர் நல்லவராகவே இருக்கிறார்.
ஆண்டவரை நீங்கள் நேசிக்க ஆரம்பிக்கணும். நாங்கள் ஒரு நேரத்தில் எல்லா பாவங்களையும் செஞ்சோம், பாவிகளாக இருந்தோம். இன்னைக்கு எங்களை ஆண்டவர் எங்களை ஒரு மனுஷனாக மாற்றி இருக்கிறார், எங்கள் பாவங்களை மன்னிச்சிருக்கிறார். நீங்கள் கூட நினைக்கலாம், நாங்கள் கூட எப்படி ஆண்டவரை ஏற்றுக்கிறது, நாங்கள் பாவம் பண்ணுமே, எங்கள் பாவங்களை யார் மன்னிப்பாங்கன்னு யோசனை பண்ணலாம். அதை பற்றி நீங்கள் கவலைப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. ஆண்டவர்கிட்ட நீங்கள் மனதார பேசுங்க, உங்கள் மனசை விட்டு பேசுங்க. மனுஷாக்கிட்ட சொல்லாதீங்க நாங்கள் என்ன பாவம் பண்ணோம், நீங்கள் என்ன பாவம் மனுஷாக்கிட்ட சொல்ல வேணாம். நீங்கள் ரூமுக்குள்ளே உட்காந்துங்க, வீட்டு கதவை சாத்திங்க. அன்பான ஆண்டவரே, உங்கள் ஊழியக்காரங்க சொன்னாங்களே, அவங்க பாவங்களை நீங்கள் மன்னிச்சிங்களே, அதே போல் எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னிக்க வல்லவராக இருக்கிறீங்களா ஆண்டவரே? எங்கள் பாவங்களை நீங்கள் மன்னிக்கணும், எங்களை உங்கள் மகனாக உங்கள் மகளாக மாற்றணும், எங்கள் குடும்பங்களுக்கு ஆசீர்வாதங்களை கட்டளிடணும்னு சொல்லி அவரோட மனதார பேசுங்க. உங்கள் பாவங்களை என்ன பாவம் செஞ்சீங்கன்னு ஆண்டவர் உங்களுக்கு கேட்க மாட்டார். அதே நேரத்தில் உங்கள் பாவங்களை எங்களை போல உங்களை போல மனுஷாக்கிட்ட சொல்ல வேணாம். முகமுகமாக பேசக்கூடிய ஆண்டவரோட பேசுங்க. நீங்கள் ஆண்டவர் உங்கள் வார்த்தையில கேட்டு உங்களை ஆசீர்வதிப்பார். எங்களை விசாரிக்கிற கர்த்தர் உங்கள் குடும்பம் ஆசீர்வதிப்பார், உங்கள் குடும்பத்தின் தேவைகளை சந்திப்பார். ஆண்டவர் நீங்கள் நம்புங்க, ஆண்டவர் எப்பவுமே நல்லவர். அவர் போல ஒரு நல்ல தெய்வம் இந்த உலகத்தில் கிடையாது. எல்லா பாவங்களையும் மன்னிக்க வல்லவராக இருக்கிறார், பெரியவராக இருக்கிறார். எங்கள் இயேசு நாங்கள் எப்போ நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை ஆனவோ அப்போத்திலிருந்து எங்கள் ஆண்டவர் நாங்கள் முகமுகமாக சந்திக்கக்கூடிய அளவுக்கு எங்களுக்கு ஆண்டவர் எங்களோடு பேசுவார். அவருடைய வார்த்தைகளை எங்களுக்கு அனுப்பி தருவார். நாங்கள் அவரை பற்றி பேசுவோம். ஆண்டவர் எங்களோடு இருக்கிறார். எங்களை விசாரிக்கிற கர்த்தர் உங்களை வழிநடத்துவார். நோய்கள் பேய்கள் ஓட்டிடுவார், நொந்து போன உள்ளத்தை தேடுவார், சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார். எல்லாவித வேதனை துன்பம் நீக்கிடுவார், வேதனை துன்பம் நீக்கிடுவார், சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார், சமாதான சந்தோஷம் உனக்கு தருவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கடன் தொல்லை கஷ்டங்கள் நீக்கிடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார், கண்ணீர்கள் அனைத்தையும் துடைத்திடுவார். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். நம்ம இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர், எடுத்த காரியத்தில் வெற்றி பெறுவீர், எதிரியான சாத்தானை முறியடிப்பீர், எதிரியான சாத்தானை முறியடிப்பீர். இயேசு கூட வருவார், எல்லாவித அற்புதம் செய்வார். மணலி புதுநகர் வாழ் அன்பு சகோதர சகோதரிகளே, நாங்கள் விருப்பமாய் நேசிக்கிறதான எங்களுடைய பெரியவர்களே, என் அன்பு தம்பிமார்களே, தங்கைமார்களே, உங்கள் அனைவருக்கும் பரலோக ஒளி ஊழியங்கள் சார்பாகவும் கர்த்தருடைய வாசல் ஊழியங்கள் சார்பாகவும் முதலாவதாக உங்களுக்கு நாங்கள் வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் சொல்லிக் கொள்கிறோம். இந்த ஞாயிற்றுக்கிழமை வேளையிலே நாங்கள் தூங்குகிறதான வேளையிலே நீங்கள் ஏனையா இப்படி வந்து தொந்தரவு செய்வீர்கள் என்று நினைப்பீர்களானால் எங்களை சற்று மன்னிக்கவும். சிறிது நேரம் உங்களோடு கூட நாங்கள் பேச வந்திருக்கிறோம். அருமையானவர்களே, 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அருமைநாதர் இயேசு எங்களுடைய சத்திய வேத புத்தகத்திலே மத்தேயு 1:21 அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் ஜனங்களில் பாவம் தீர்க்க வந்திருக்கிறார் என்று வாசிக்கிறோம். அந்த பாவம் தீர்ப்பதற்கு பரலோகத்திற்கான பரமபிதா தகப்பன்
இந்த பூலோகத்தின் பாவங்களை தானே மனித ரூபமாய் மனிதனாய் வந்து தன்னுடைய சொந்த குமாரனாய் ஆகிய இயேசு கிறிஸ்துவை, தன்னுடைய செல்ல பிள்ளை ஆகிய அந்த இயேசு கிறிஸ்துவை பூலோகத்திற்கு அனுப்பினார். ஏன் அவர் அனுப்ப வேண்டும்? ஜனங்கள் பாவத்திலே இருக்கிறார்கள், ஜனங்கள் சாபத்திலே இருக்கிறார்கள். அறிந்தும் அறியாமலும் இன்னுமாய் செய்வோம் என்ற துணிச்சலோடும் இப்படியான பாவங்களும் அவர்கள் பரம்பரையாய் பாவத்தின் மூலமாய் பரம்பரையாக இருக்கிற சாபங்களும் பாவத்தினால் ஏற்பட்ட மரணங்களும் இப்படியாய் அவர்கள் அனுபவித்துக் கொண்டு வேதனையோடு இருக்கிறார்கள். என்னுடைய பிள்ளைகள் ஆயிற்றே, இவர்கள் என்னை அறியவில்லை ஆனாலும், இயேசுவே தெய்வம் என்று அறியவில்லை ஆனாலும், நான் படைத்த படைப்பல்லவா, என்னுடைய பிள்ளைகள் அல்லவா என்று சொல்லி அவர் மனவேதனை அடைந்து தன்னுடைய செல்ல குமாரனாகிய இயேசுவை அவர் அனுப்பினார். அருமையானவர்களே, இந்த பகுதி வாழ் அன்பு சகோதர சகோதரிகளே, அந்த இயேசுவை அனுப்பித்த அவர் ஜனங்களின் பாவங்களை தீர்க்க வந்தார். அந்த இயேசு அவர் எப்படி தீர்க்க வேண்டும்? பாவங்களுக்கு பரிகாரம் செலுத்த வேண்டும். என்ன பரிகாரம்? பலி என்பதான பரிகாரம். அந்த பலியாக தன்னுடைய குமாரனையே அனுப்பினார். அந்த குமாரன் அனுப்பப்பட்டது அவர் அந்த ஜனங்களுக்காக என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். பிரியமானவர்களே, இன்றைக்கும் நாம் கடவுளுக்கு விருப்பமில்லாத, ஏன் நமக்கே விருப்பமில்லாத, நம்முடைய பெற்றோர்களுக்கு விருப்பமில்லாத, நம்முடைய முதியோர்களுக்கு, நம்முடைய தாய் தகப்பனுக்கு விருப்பமில்லாத, நம்முடைய தாத்தா பாட்டிக்கு விருப்பமில்லாத அநேக காரியங்களை, அநேக விஷயங்களை நாம் செய்யக்கூடாது. இது தவறு, என்னுடைய உடம்புக்கும் ஆத்மாவுக்கும் இது தவறு என்று அறிந்திருந்தும் அதையே செய்து கொண்டிருக்கிறோம். காரணம் என்ன? நாம் அந்த பாவங்களை நினைத்து விட முடியவில்லை. சரி, நம் அநேக முறை இதனாலே தொடர்ந்து நம்முடைய குடும்பங்களிலே பாவங்களும் சாபங்களும் தொடர்ந்து வருகிறது. வீட்டிலே ஒரு நன்மையும் நடக்கவில்லை, நன்மை நினைக்கிறோம், ஒன்றும் நடப்பதில்லை. காரணம் சாபம். இவைகள் எல்லாம் தீர்க்கதானே ஒரே ஒரு பலி செலுத்த வேண்டும். அதுதான் என் அப்பன், என்னுடைய பிதாவின் செல்ல குமாரனாகிய இயேசு கிறிஸ்து. எனக்கு அருமையானவர்களே, இந்த இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டார். கொல்கதா மலையிலே அடிக்கப்பட்டு உனக்காக எனக்காக ரத்தம் சிந்தி சிலுவையிலே அடிக்கப்பட்டு கடைசி நிமிஷம் கடைசி சொட்டு ரத்தம் சிந்தும் போது கூட பிதாவே என்று தன்னுடைய தகப்பனை நோக்கி, பிதாவே இவர்கள் செய்வது இன்னதென்று அறியாது செய்கிறார்கள், என் பொருட்டு இவர்களை மன்னியும் என்று சொல்லி உனக்காக எனக்காக நம்முடைய பாவங்களுக்காக ஒருவர் மன்னிப்பை கேட்டார் என்றால் அது இயேசு கிறிஸ்து மாத்திரமே. பட்டணம் மறைவா இருக்காதே, நீ மறைவாக இருக்காதே, கலங்காதே கலங்காதே. உலகம் உன்னை வெறுப்பிக்கலாம், உன்னை துரத்திடலாம், உலகம் உன்னை
நான் நிற்பதும் நிர்மலமாகாதிருப்பதும் தேவனுடைய சுத்த கிருபை. ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா நான் சேர்ந்தவங்க 22 வயதுல எல்லாம் நான் பட்ட கஷ்டம்லாம் அதிகம். அது எத்தனை நாள் சாட்சி சொல்லிட்டேன். ஆனால் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தேவன் வந்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு சமயத்தில் ஒவ்வொரு நேரத்துலையும் அவர் இல்லைன்னா நாங்கள் இல்லை, நேரத்தில் அவர் இல்லைன்னா நாங்கள் கிடையாது. அதை ருசிக்கிறோம். அது ருசிக்கிறவங்க மட்டும்தான் அது தெரியும். ஏன்னா அவர் ருசிக்காதவரில் அவரை ருசிக்காதவர்களும் அவரை பற்றி தெரியாது. அவர்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா அவர்கிட்ட இருக்கிற அந்த அன்பு, முதலாவது அவர்கிட்ட இருக்கிற அன்பு, அந்த அன்பு கிடைச்சாலுமே நம்மளுக்கு எல்லாமே கிடைச்சிடும். தேவனுடைய அன்பு கிடைச்சாலுமே எல்லாம் அதை அந்த அன்பை நம்ம பெற்றுக்கொள்றதுக்கு தேவையான நம்மளுக்கு வார்த்தைகளை கீழ்ப்படியுது. ஒரு சபைக்குள்ளே போகும்போது அவருடைய வார்த்தைகளை வந்து நம்ம என்ன பண்ணணும், கீழ்ப்படியணும். கீழ்ப்படியும் போது தான் ஒவ்வொரு காரியங்களிலும் நம்மளுக்கு இருக்கிற எல்லா தடைகளும் உடைக்கப்படும். ஏதோ போனோம், ஏதோ ஒரு இயேசுன்றவர்கிட்ட போகிறோம் அப்படி கிடையாது. அவர்கிட்ட போகணும்னா போகிறவங்க ஒவ்வொருவரும் அந்த வார்த்தையின்படி நடக்கும்போது இப்போ படிக்கவே தெரியாது. ரொம்ப காலம் எனக்கு படிக்கவே தெரியாது. இன்னைக்கு இந்த கூட்டினாச்சும் படிக்கிறோம், ஆனால் இந்த படிக்கிறோம் ஆனால் படிக்கவே தெரியாது. இந்த பாட்டு பாடுறோம்னு சொன்னால் இந்த பாட்டு பாடுறோம்னு சொன்னால் அது வந்து பார்த்தீங்கன்னா அது எங்களால் முடியாத காரியம். ஏன்னா எங்கள் கூட இருக்கிறவங்க எங்களை பற்றி தானே வெளியே இருக்கிறவங்களுக்கு நாங்கள் சும்மா சொல்கிறோம்னு நினைக்கிறோம். ஆனால் முற்றிலும் உண்மை. ஒரு வார்த்தை கூட எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா 4வது படிச்சிருக்கிறேன். அந்த 4வதுக்கு உண்டான படிப்பு எதுவுமே கிடையாது. என் எழுத்தை பற்றி நான் இப்படி சைடில் போடுவேன், நேராக படுத்துறேன். 2 எழுத்து தான் கலா, அதை கூட நான் பண்ணுவேன் சைடில் தான் போடுவேன். ஆனால் இன்னைக்கு இந்த அளவுக்கு படிக்கிற அளவுக்கு ஒரு ஞானத்தை கொடுத்துருக்குறாங்கன்னா அது எங்களால் முடியாது. அது தேவனை நாங்கள் அவரை எங்களுக்கு வேணும், எங்களுக்கு அந்த ஞானம் வேணும், அதை படிக்கணுன்ற நாங்கள் கேட்கும்போது அந்த தேவன் எங்களுக்கு கொடுக்குறாரு. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த நிலைமையில் இருக்கும்போது தேவன் யாருன்றது நாங்கள் தெரிஞ்சு அவரை நாங்கள் பின்பற்ற ஆரம்பித்தோம். எங்கள் ஃபேமிலியே, எங்கள் குழந்தைய பிள்ளைங்கள்லேருந்து கணவர்லேருந்து நாங்கள் பின்பற்ற ஆரம்பித்தோம். இன்றைக்கி வரலும் கடவுள் வந்து பார்த்தீங்கன்னா 35 வருஷமாக எங்கள் கண்மணி இதை பாட்டு போனோம். காலமெல்லாம் கூட வந்து நடத்தி செல்வாருங்க. ஆனால் அவரை நம்பும்போது அவர் நம்ம கூட வந்து வழி நடத்த அவர் தயாராக இருக்கிறார். நம்ம தயாராக இருக்கிறோமா? நம்ம உள்ளே அங்கங்கே நம்ம இருக்கிறோம், வீட்டுக்குள்ளே இருக்கிறோம். ஆனால் உள்ளே எவ்வளோ புழுங்கிட்டு இருப்பேன். நான் ஒரு காலத்தில் அந்த 4 செவத்துக்குள்ளே எவ்வளோ புழுங்கிட்டு இருந்தேன்னு எனக்கு தான் தெரியும். எவ்வளோ வேதனைப்படுறது தெரியும். எவ்வளோ கார்த்திகை வந்து சர்ச்சுக்குள்ளே கூப்பிட்டாங்க. ஆனால் எதுக்குமே நான் சபைக்கு போகல. ஆனால் என் பொண்ணுக்காக தான் நான் சபைக்குள்ளே போனேன். ஆண்டவர் இந்த அளவுக்கு 35 வருஷமாக என்னை கண்மணி போல பாதுகாத்து படிப்பு அறிவே இல்லாத என்னை வந்து என் பிள்ளைகள் ஓரளவுக்கு +2 படிக்கிற அளவுக்கு தேவன் உதவி செஞ்சார். இன்னைக்கு என் பேத்தியை பற்றி நான் டாக்டர் படிக்கிற அளவுக்கு இது உதவி செஞ்சுருக்கிறாரு. இன்னைக்கு என்னால் வர முடியாத சூழ்நிலை தான். இந்த ஊழியத்துக்கு வர முடியாது. ஏன்னா பேத்தி ஊரில் வந்துருந்தாங்க, என்னை விட மாட்டேன் போவதுன்றாங்க. ஆனாலும் என் தேவன் செஞ்ச அந்த நன்மை அவங்கள கூப்பிட்டேன், வர சொல்லி கூப்பிட்டேன். ஆனால் அவங்க வரல. ஆனால் அவங்கள நான் வந்து உன்னை பற்றி தான் நான் சாட்சி சொல்கிறேன் வாட்சல். ஆனால் இன்றைக்கி அவங்க வந்திருக்காங்க, 2 மாதம் தங்க போகிறாங்க. ஆனாலும் நான் ஊழியத்தை நான் செஞ்சே ஆகணும்னு சொல்லி நான் வந்திருக்கிறேன். ஆனால் அவங்க தேவன் செய்கிறேன். ஒவ்வொரு காரியத்திலும் தேவன் செய்த அற்புதம், அதிசயம், பெரிய காரியம். எனக்கு செய்த காரியம்லாம் படிப்பறிவில்லாத இருக்கிற என்னை கொண்டு நடத்தின தேவன் உங்களையே நடத்துவார். குடும்பத்தில் எவ்வளோ போராட்டம், எவ்வளோ பிரச்சனைகள், எவ்வளோ மன பாரங்கள், கவலைகள், கண்ணீர் எல்லாத்தையும் எடுத்து போட அவரால் மட்டும்தான் முடியும். திருரத்தம் நான் சிந்தினேன், உனக்காக சிலுவையில் நான் மரித்தேன். உள்ளத்தில் வாழ துடிக்கின்றேன்.
வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா, வருவாயா என் மகனே, இதயத்திலே இடம் தருவாயா. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே, உனக்கு நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் மகனே. இயேசுவின் நாமத்தினாலே இந்த பகுதி வாழ் மக்களுக்கு எங்களுடைய அன்பின் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறோம். பிரியமான சகோதர சகோதரியே, நற்செய்தி சொல்லும்படியாக கடந்து வந்திருக்கிறோம். அந்த நற்செய்தி நல்ல செய்தி என்ன என்று கேட்டால், இயேசு கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் என்பதே அந்த நல்ல செய்தி, நற்செய்தி. அவர் ஒரு வார்த்தை சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார் தருகிறேன் என்று இயேசு சொல்லுகிறார். நானே வழியும் ஜீவனும் சத்தியமும் ஜீவனமாய் இருக்கிறேன் என்று அவர் தான் சொல்றார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார் தருகிறேன் என்று. இன்றைக்கு இளைப்பாறுதல் இல்லை, பாரம். எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. உங்கள் மத்தியில் நிற்கிற நாங்களும் கூட ஒரு பாரத்தோடு கூட காணப்படுகிறோம். இந்த சின்ன பிள்ளைங்க பள்ளியில படிக்கிறாங்க, அவங்களுக்கு ஒரு பாரம். ஏன்னு கேட்டால், நாளைக்கு டீச்சர் அடிப்பாங்களே, ஓவர் மார்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாரம். வாலிப பிள்ளை காலேஜில் படிக்கிறாங்க, அவங்களும் ஓவர் மார்க் பண்ணலையே அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு பாரம். எங்களுக்கும் பாரம், நாளைக்கு வேலைக்கு போகணுமே, நாளைக்கு என்ன வேலை செய்யணும் அப்படின்னு எங்களுக்கும் பாரம். ஆபீஸ் வேலை, அந்த வேலை விட்டுமே, அந்த வேலையை பார்க்கணுமே என்று எல்லாருக்கும் ஒரு பாரம். எல்லாருக்கும் பாரம் இருக்கிறது. இந்த பாரத்திலிருந்து என் இயேசு கிறிஸ்து விடுதலை கொடுக்கிற தேவனா இருக்கிறார். அந்த பாரத்தை என்னிடத்தில் இறக்கி வைங்கள், நான் உங்களுக்கு இளைப்பார் தருகிறேன் என்று. அப்போ நம்ம அவரை தேடும் பொழுது அந்த பாரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். அந்த பாரத்திலிருந்து விடுதலை கிடைக்கும். இந்த பாரத்திலிருந்து யார் விடுதலை கொடுப்பா என்று நம்ம சுத்தி அலைகிறோம். எங்கேயா கிடைக்கும்? யாரையா கொடுப்பா? இயேசு தாங்க கொடுக்க முடியும். ஒரு மத்தியில் நிற்கிறதாங்க நாங்களும் கூட இயேசுவை அறியாத நாட்கள், பாரங்கள், சுமைகள், தாங்க முடியாத சுமை பாரம். இயேசுவை அறிந்தோம், இயேசுவை தேடி போனோம், இயேசு எங்கள் வாழ்க்கையில் வந்தார், இந்த பாரத்திலிருந்து விடுதலை கொடுத்தார். அதுதான் உங்க மத்தியில் சொல்லுகிறோம். இயேசு எங்க வாழ்க்கையில் வந்தார், எங்களுடைய பாரத்தை நீக்கி போட்டார். உங்களுடைய வாழ்க்கையில கூட இயேசு வரும் பொழுது உங்களுடைய பாரங்கள் எல்லாம் இயேசு நீக்கி போடுவார். குப்பை என்றெண்ணுகிறேன். அவனில் உமக்காய் உழைத்திடவே அர்ப்பணிக்கின்றேன். என்னை ஏற்றுக்கொள்ளும் என் இயேசு. எனக்கு அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, கர்த்தருடைய வாசல் சபையின் சார்பாகவும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் திருநாமத்தின் சார்பாகவும் பரலோக ஒளியின் ஊழியத்தின் சார்பாகவும் உங்களை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். நீங்கள் சுகமாக இருங்க, சமாதானமாக இருங்க, மகிழ்ச்சியாக இருங்க, சந்தோஷமாக இருங்க. ஏனென்றால் பரிசுத்த வேதாகமம் சொல்வது, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்று சொல்லிதான் உங்களை ஆசீர்வாதமாக இந்த வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது.
அதுதான் நாங்கள் மறுபடியுமாக உங்களுக்கு சொல்கிறோம், உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும். ஏனென்றால் மனிதனுடைய வாழ்க்கையிலே சில வேளைகள் சந்தோஷமாய் இருப்பார்கள், சில வேளைகளே கவலை பற்றிக்கொள்ளும். அந்த கவலையும் துக்கமும் வியாகுலமும் சஞ்சலமும் மனபாரமும் மன அழுத்தமும் வரும்போது மனதிலே ஒரு சமாதானம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், ஐயோ எப்படி வாழப் போகிறோம், எப்படி இருக்க போகிறோம், மரணத்தை தள்ளி கொள்ளலாமா, சூசைட் பண்ணிடலாமா, தற்கொலை பண்ணிடலாமா அப்படிங்கிற எண்ணத்திலே மனிதன் உலாவிக் கொண்டே இருப்பான். ஆகவே இதிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்று சொல்லிதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாக இருக்கிறது என்று சொல்லி அவர் அருமையான ஒரு வார்த்தை உங்களுக்கு மத்தியில் சொன்னார். அந்த வார்த்தை தான் நாங்கள் மறுபடியுமாக சொல்கிறோம். நீங்களும் மனம் திரும்பி அந்த இயேசு இரட்சகரை உங்களுடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொள்ளும் போது உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் மாறும், உங்களுடைய துக்கம் மாறும், கவலைகள் மாறும், மன அழுத்தம், மனபாரம் எல்லாம் மாறும். நீங்கள் விடுதலை பெறுவீர்கள், ஆசீர்வாதமாய் இருப்பீர்கள். ஏன் என்று சொன்னால் பரிசுத்த வேதாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதில்லை என்று சொல்லி யோசுவா 1:5 சொல்லப்பட்டிருக்கிறது. அப்படிப்பட்ட வேத வசனங்கள் இன்னும் அநேக ஆசீர்வாத வார்த்தைகளும் சொல்லப்பட்டிருக்கிறது. நானே வழி, நானே சத்தியம், நானே ஜீவன் என்று சொல்லப்பட்டது. ஏன் இப்படி சொல்கிறார் என்று சொன்னால், நமக்கு அருகிலே நம்மோடு கூட சப்போர்ட் பண்ண, நமக்கு உதவி செய்ய, நமக்கு ஆலோசனை சொல்லும்போது நமக்கு யாருமே இல்லை. நான் வெறுமையாக இருக்கிறேனே, நான் தனிமையாக இருக்கிறேனே, கவலைப்பட்டு எனக்கு தூக்கம் இல்லாமல், நிம்மதி இல்லாமல், மனபாரத்தோடு இருக்கிறேனே என்று சொல்லும்போது நம்மோடு கூட இயேசு கிறிஸ்துங்கிற ஒருவர் இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு அவரோடு பயணிக்கும் போது உங்களுடைய வாழ்க்கை இருக்கிற கவலையெல்லாம் மாறும். எப்படியா நீ இந்த தைரியமாக சொல்லுகிற என்று சொல்லும்போது, நாங்களும் ஒரு காலத்திலே ஊதாரிகளாய் திரிந்து பெற்றோருக்கு கீழ்ப்படியாமல், ஒழுங்காக பள்ளிகளுக்கு செல்லாமல், ஒழுங்காக வேலைக்கு செல்லாமல், சினிமா ஆடம்பரம் என்று சுற்றி திரிந்தோம். எங்களுடைய வாழ்க்கை சீர்கேடாக இருந்தது. என்னுடைய வாழ்க்கை நிம்மதி இல்லை, சமாதானம் இல்லை, அழுகை. என்னை வீட்டிலே யாரும் ஏற்றுக்கொள்ளாதவர்களாக இருந்தார்கள். இவன் ஊதாரியா தெரியான், உருப்பிட மாட்டான், ஒன்றுக்கும் உதவ மாட்டான் என்று சொல்லி ஒதுக்கி வைத்திருந்தார்கள். ஆனால் இயேசு கிறிஸ்து என்னுடைய வாழ்க்கையில் வந்து, நான் உன்னை விரும்புகிறேன், உன்னை நேசிக்கிறேன் என்று சொல்லி, இதே போல அன்பு சகோதர சகோதரிகளே, இந்த முச்சலில் இருந்து தெருமுனையிலிருந்து அந்த கூப்பிட சத்தத்தை என் காதுகள் கேட்க நான் இதயத்திலே விசுவாசித்தேன், இயேசுவை ஏற்றுக்கொண்டேன். என்னுடைய வாழ்க்கை இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது கொஞ்சம் கொஞ்சமாக மாற்றம் உண்டாயிற்று. எப்படி என்று சொன்னால், சபைக்கு போக ஆரம்பித்தேன். அங்கே கொடுக்கக்கூடிய சத்தியத்தை கேட்டேன். அங்கே கொடுக்கக்கூடிய பரிசுத்த வேதாகமத்தை வாங்கி வாசிக்க ஆரம்பித்தேன். என் வாழ்க்கை மாற்றம் உண்டாகிறது. மிகவும் பெரிய மிகவும் பெரிய அதிசயமா மன்றோ, தூய வழிகள் நேர்மையான சத்திய தீவமன்றோ, தூய வழிகள் நேர்மையான சத்திய தீவமன்றோ. வல்ல
அதிசயமா மன்றோ சாதாரிக சாதமுகமா நீஜர காசானமார பார காவர வரபட்சன உமக்கு நன்றி ஆண்டவரே. உமக்கு சோத்திரம், 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 சோத்திரம், சோத்திரம். ஊழியர்கள் அத்துணை பேர் தங்கள் கரங்களை நீட்டி இந்த அருமையான ஊழியக்காரர்கள் குடும்பத்திற்காய் தாவி ஜெபிப்போம். மனப்பூர்வமாக அவருடைய ஆசீர்வாதத்திற்காய் ஜெபிப்போம். தாரா சங்கதார ஊரமா கலபார வாரிக்கவா நீ நம்ம தாராபார வாரபார வாரிக்கவா அப்பா உமக்கு சோத்திரம். மகிமையின் ஆண்டவரே உமக்கு சோத்திரம். மாறாத என் நேசரே உமக்கு சோத்திரம். தாவே இருக்கிறவரே உமக்கு சோத்திரம். அல்வாவும் உபயோகமும் மாணவரே உமக்கு சோத்திரம். ஆதியும் மந்தவும் மாணவரே உமக்கு சோத்திரம். ஆமாம் வரப்போகிற இயேசுவே உமக்கு சோத்திரம். எங்களை வழிநடத்துகிற அன்பின் பிதாவே உமக்கு சோத்திரம். நல்ல தகப்பனே உமக்கு சோத்திரம். எங்களை வழிநடத்த கரம் பிடித்து வழிநடத்துகிறாரே பிதாவே உமக்கு சோத்திரம். அற்புதம் குளங்களும் வீசமாகிய எங்கள் மேல் இரக்கம் பாராட்டினேன். எங்கள் இரக்கத்தின் ஐஸ்வர்யமே உமக்கு சோத்திரம். கர்த்தாவே எங்களை கர்த்தாவே பெயர் சொல்லி அழைத்தவரே உமக்கு சோத்திரம். கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே. எங்களோடு கூட கர்த்தாவே இந்த பந்தியிலே எங்களோடு கூட நடமாடினவரே உமக்கு சோத்திரம். எங்களை கரம் பிடித்த இந்த பகுதியிலே இன்றைக்கு அழைத்து வந்தவருடைய தம்முடைய ஊழியத்தை செய்ய கர்த்தாவே கிருபையும் ஞானத்தையும் கர்த்தாவே சோபல கிருபையும் கொடுத்தவரையே உமக்கு சோத்திரம் ஆண்டவரே. ஒரு சங்கர பாகபால பரபாதிக்க பரபா ஈகாத அப்பா துதிக்கிறோம் சோதிக்கிறோம் ஆண்டவரே. அருமையான தாசனுக்காய் அருமையான தாசனுடைய குடும்பத்திற்காய் மனைவி பிள்ளைகளுக்காய் அதிகமாக நாங்கள் மனப்பூர்வமாய் அவரை ஆசீர்வதித்து ஜெபிக்கிறோம் ஐயா. தேவனுடைய கிருபை இம்மட்டுமாய் தாசன் மேலும் தாசனுடைய நீ கொடுத்தாரே அந்த ஊழியத்தின் மேலும் இருந்தபடியால் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஐயா. எத்தனை கேட்ட வேதனைகள், எத்தனை பாடுகள், எத்தனை தாவே ஆமென் ஆடுகிற எத்தனை பேருடைய எதிர்ப்புகள், இத்தனை பேரிலும் தாவே இத்தனை காரியங்களும் தாசனுக்கு ஞானத்தையும் உடைய கிருபையையும் தாவே ஆமென் ஆண்டவரே உடைய பாதுகாப்பையும் உடைய வேலியையும் தாவே கொடுத்து பாதுகாத்தபடினாலே தகப்பனை நாங்கள் துதிக்கிறோம் சோதிக்கிறோம். உடைய வேலியடைத்து காத்துக்கொள்வேன் என்ற வாசனம் அருமையான தகவலோடு நிறைவேறினபடியாக துதிக்கிறோம் சோதிக்கிறோம் ஐயா. சரீரத்திலே ஆமென் ஆண்டவர் சரீரத்திலும் ஆமென் ஆண்டவர் ஆத்மாவிலும் அத்துணை முறை பலகீனங்கள் ஏற்பட அது அநேக காரியங்கள் இருந்தாலும் என் கர்த்தர் மறந்தவராக இருந்து அருமையான தாசனுக்கு தாவே ஆமென் ஆண்டவர் சரீரத்தில் ஆவியிலும் ஆத்மாவிலும் ஒரு உற்சாகத்தையும் பலத்தையும் கொடுத்தபடியால் தாவே நாங்கள் துதிக்கிறோம் சோதிக்கிறோம் ஆண்டவர். என் கர்த்தர் மாறாதவராய் அருமையான தாசனுடைய ஊழியர்களில் இருக்கிறேன். அநேக சனங்களை ஆமென் ஆண்டவர் அநேக ஸ்தலங்களுக்கு கொண்டு சென்று மகனை ஆசீர்வதித்து கர்த்தருடைய வார்த்தைகள் விதைக்க கர்த்தர் கிருபை பாராட்டி நமக்கு சொல்கிறோம். அவனுடைய வார்த்தையிலே நீர் உங்களுடைய வார்த்தைகள் வெளிப்பட்டபடியாக நமக்கு சொல்கிறோம். அந்த வார்த்தையை கர்த்தாவே உங்களுடைய அந்த வார்த்தை காதே மனாந்தரத்தை அதரப்படுகிற வார்த்தைகளாய் அநேக முறை கர்த்தாவின் யூடியூபிலும் மற்ற செய்திகளில் நாங்கள் பார்க்கிறோம். அந்த வார்த்தைகள் மகனுக்கு கொடுத்தாரே நீர் கொடுத்த வார்த்தைகள் காதே மனாந்தரத்தை அதரப்படுகிறது ஆண்டவர பெண்மானை ஈரப்படுகிற வார்த்தை ஆண்டவர. அப்படிப்பட்ட வார்த்தையை கர்த்தாவை இன்னும் அதிகமாய் கூட பலத்தோடு கூட மகன் கிருபையோடு கூட செய்ய கர்த்தர் உதவி செய்வனமாய் செபிக்கிறோம். அருமையான தாசரோடு கூட உடன் பயணிக்கிறதாலே அருமையான சகோதரிக்காய் அதிகமாக துதிக்கிறோம் சொல்லிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே ஆமென் கர்த்தாவே ஒரு ஆஸ்கலா பிஸ்கலா மாதிரி கர்த்தாவே அவர்கள் இருந்து இந்த ஊழியத்தை செய்ய கர்த்தர் உதவி செய்வனமாய் செபிக்கிறோம் ஐயா. கர்த்தாவே அவர்களுக்கும் சூபல ஜீவனை தர வேண்டுமாய் செபிக்கிறோம். ஆமென் ஆண்டவர் சூபல ஜீவனை தந்து ஊழியத்திலே கர்த்தாவே இன்னுமாய் எழுந்து பிரகாசிக்க கர்த்தாவே இன்னுமாய் ஊழியங்களிலே எழுந்து பிரகாசிக்க மகனோடு கூட கர்த்தாவே இந்த ஊழியத்திலே நின்று அநேகரை கர்த்தர் உங்களுடைய ஆத்மா ஆதாயம் செய்ய உதவி செய்கிறபடியாக நமக்கு நன்றி ஆண்டவரே. அப்படியே அருமையான சகோதரனுக்காய் அருமையான மகனுக்காய் அவருடைய மகளுக்காய் துதிக்கிறோம் சோதிக்கிறோம். ஆமென் ஆண்டவரே. உலக ஞானத்தினால் அல்ல கர்த்தாவே கிருபையினால் கிருபையில் மேலும் கிருபை பெருகி இந்த உலக ஞானத்தை கொடுக்கிறபடியாக நமக்கு சோதரம் ஆண்டவரே. ஆமென் ஆண்டவரே. கல்வியிலே கர்த்தாவே நம்முடைய நம்ம காலேஜுகளிலே உயர்ந்திருக்க பண்ணி அங்கும் கர்த்தாவே பிள்ளைகளை ஆண்டவரே ஐயாவே அவர்களோட சாட்சியாய் நிறுத்தி கொண்டிருக்கிறீர்கள் நமக்கு சோதரம் ஐயா. உங்களுடைய பிள்ளைகள் அநேக பட்டணக்கார பார்த்துக்கிறதாவே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று பெயர் பெற்றார்கள் என்று வாசிக்கிற மாட்டவரை. அப்படியே இவர்கள் ரெண்டு பேரையும் அவர் தம் கர்த்தாவே ஆமென் ஆண்டவரே கல்வி சாலைகளே இவர்கள் கிறிஸ்தவர்கள் என்று சொல்லத்தக்கதான் கர்த்தாவே அவர்கள் சாட்சி இருக்க நம்ம சொல்லிக்கிறோம். சொல்லிலும் செயலிலும் நடக்கிலும் பார்வையிலும் சிந்தனையிலும் கர்த்தாவே உங்களுடைய பார்வை பற்றுவே இருக்கிற ஒரு விஷயம்
அவரை யாரோடு பேசுகிறாரோ என் தேவன் அவரோடு கூட வேண்டும் இருக்கிறோம் சொல்லிக்கிறோம். ஆமாம், இந்த வாலிப வயதிலே ஆமாம் ஆண்டவரே, ஆமாம் சிருஷ்டிகராகிய உண்மை பிரகாசிக்க பிரதிஷ்டைப்படுத்த அநேக கர்த்தாவே ஆமாம் உமக்குள்ளாய் வளர்க்க உமக்குள்ளாய் கர்த்தாவை கிருபையின் மேல் கிருபையோடு வளர்க்க பிள்ளைகளுக்கு ஞானத்தை தர வேண்டும் சொல்லிக்கிறோம். அப்படியே அவர்கள் கொடுக்கான கல்வியின் ஞானத்தையும் தர வேண்டும் சொல்லிக்கிறோம். அவர்கள் வகுப்பறையிலே அவர்கள் தனித்துவமாய் நம்முடைய பிள்ளைகளாய் தெரியட்டும். அப்படியே அவர்களுக்கு தாவே அவருக்கு எடுத்ததான எல்லா காரியங்களிலும் நீ கூட கொண்டு மாற்றிருக்கிறோம். கர்த்தாவை சூழல் துணைத்தாரும் அவன் கூடவே போகும், கூடவே வரவன் மாற்றிருக்கிறோம். நீ போகையிலும் வருகையிலும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய் இந்த வேதவசனம் இந்த இரு பிள்ளைகள் மேலும் இருப்பதாக நமக்கு தாவே அப்படியே ஆகட்டும், அப்படியே ஆகட்டும். ஆமென் ஆண்டவரே, இப்பொழுதும் எங்களோடு இந்த ஊழிய பயணத்திலே இணைத்தான எங்கள் அருமை அன்பு சகோதர சகோதரிகள் தன்னுடைய இயலாமையிலும் தன்னுடைய கர்த்தாவை நேர பற்றாக்குறை குறைவினாலும் கர்த்தாவை தன்னுடைய சரீர பலகீனத்திலும் கர்த்தாவை வயது முடிவான ஏற்றுதானே அந்த பலகீனங்களிலும் கர்த்தாவை உண்மை பார்க்க உண்மை அநேகரை பிரசாவப்படுத்த உமக்கென்று இந்த நேரத்தை கடத்த உமக்கென்று இந்த நேரத்தை சொல்ல உம்முடைய காரியமாய் அநேகரை உங்களுடைய விசுவாசத்துக்குள்ளே வளர்க்க கர்த்தாவை இந்த பிள்ளைகள் பிரயாசப்பட்டு எங்களோடு வந்திருக்கிறார்கள். இவர்கள் தாவை இவர்கள் குடும்பத்தையும் இணைந்த பந்துக்களையும் பிள்ளைகளையும் நீ ஆசீர்வதித்து கொண்டு வாய்ச்சிருக்கிறோம். இவர்களுக்கு என்ன குறைவு உண்டோ சரீரத்திலோ பொருளாதாரத்திலோ அல்லது பிள்ளைகளுக்கோ ஏதாவது நடக்கக்கூடிய காரியங்கள் இருக்குமானா என் தேவன் கிட்ட இருந்து உங்களுடைய ஊழியத்தை செய்கிறார். தம்முடைய பிள்ளைகளுடைய பாதைகள் கர்த்தாவே ஆமென் எவ்வளவு அருமையானது. அப்படியா இந்த பாதைகளை கர்த்தாவே அருமையாக நடத்துகிறோம் வாய்ச்சிருக்கிறோம். இப்படிய வழக்கத்துக்குள்ளாய் இவர்களுடைய குடும்பத்தை தாங்கிக் கொள்ளும், பலப்படுத்தும். எங்களை தாழ்த்துகிறோம், பெருமையாக்குகிறோம். இயேசு நாமத்தில் நல்ல பிதாவே.